I mean, Picasso had a saying, he said, good artists copy, great artists steal. And we have, always been shameless about stealing great ideas. இதை நிறைய பேர் தப்பாவே புரிஞ்சிருக்காங்க. பிகாசோ இதுக்கு கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, கிரியேட்டிவிட்டின்றது ஒரு விஷயத்த பார்த்து அப்படியே ரெப்ளிகேஷன் பண்றதுன்றதை தாண்டி அந்த விஷயத்த தனக்கானதா மாத்திக்கிறதுக்கு அவங்க போடுற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எஃபோர்ட்ஸ் தான் ஒரு கிரியேட்டிவிட்டின்ற அவுட்புட்டை கொண்டு வரும்னு சொல்ல வர்றாரு. பட் டிசைனிங் ஃபீல்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் அவங்க பார்க்குற டிசைன்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறாங்க. ஆனால் இதே ஃபீல்டில் இருக்கிற கிரேட் டிசைனர்ஸ் அதை எப்படி தங்களோட டிசைனாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணுன்றதை புரிஞ்சுட்டு அதை எங்கே எவ்வளவு யூஸ் பண்ணணுன்றதையும் தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல அவங்க சக்ஸஸ் ஆகிறாங்க. ஸோ நம்மளோட இந்த வீடியோவில் காப்பி அடிக்கிறது தப்பாக கரெக்டான்றதை தாண்டி எப்படி காப்பி அடிக்கணுன்றதை பார்க்க போகிறோம். டிசைனிங் ஃபீல்டில் இருக்கிற ஒரு பர்சனாக நீங்கள் கலெக்ட் பண்ணுற ரெஃபரன்ஸ் எல்லாம் ஸ்டீலிங்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப தப்பு. அதை தாண்டி உங்களோட டிசைனுக்கு நீங்கள் கலெக்ட் பண்ணுற ஒரு கிரியேட்டிவ் ஃபியூலாக தான் அதை நீங்கள் அப்ரோச் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரிஜினாலிட்டின்றது எந்த ஒரு ரெஃபரன்ஸும் இல்லாமல் மற்றவங்களோட டிசைன்ஸை ரெஃபரன்ஸாக எடுத்துக்காமல் ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறது தான் ஒரிஜினாலிட்டின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இட்ஸ் ஃபேக். இப்போ இருக்கிற எல்லா கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியிலையுமே இந்த இன்ஃப்ளூயன்ஸ்ன்ற விஷயம் இருக்கத்தான் செய்யுது. அதுவும் இந்த சோசியல் மீடியா பூமாக இருக்கிற இந்த ஏரால எல்லா இண்டஸ்ட்ரியுமே சோசியல் மீடியா மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் இருக்குது. நம்மளோட பிரெயின்ஸுமே நிறைய டேட்டாஸாக கலெக்ட் பண்ண தான் செய்யுது. ஸோ வந்து இது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், மியூசிக் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை ஃபேஷன் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஆர்கிடெக்ட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு விஷயத்துலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஈவன் உங்களோட அந்த ஃபேவரட் டிசைனரே ஏதோ ஒரு டிசைனை பார்த்து ரெஃபரன்ஸாக எடுத்து இன்ஸ்பயர் ஆகி தான் அவங்களுமே உங்களுக்கு டிசைனாக போட்டு கொடுக்குறாங்க. ஆக்சுவலி காப்பி அண்ட் இன்ஸ்பிரேஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ காப்பிங்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் ஒரு டிசைனை ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு அந்த டிசைனை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி அதில் உங்களுக்கு தேவையான கலர் அண்ட் டைப்போகிராஃபி ஸ்டைல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதை உங்களோட டிசைனாக மாற்றுவீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து பாரோயிங் பிக்சல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பட் இன்ஸ்பிரேஷன் வந்து அப்படி ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் எடுத்த ரெஃபரன்ஸை அதில் உள்ள கான்ட்ராஸ்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, கம்போசிஷன் எப்படி இருக்குது, லே அவுட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அதில் என்ன எமோஷனல் டோன் கன்வே பண்ண வராங்க அப்படின்ற இந்த பிரின்சிபல்ஸை ஸ்டடி பண்ணுவீங்களே தவிர அந்த டிசைனோட ஃபைனல் அவுட்புட்டை நீங்கள் எதிர்பார்த்து அந்த டிசைனை ரெஃபரன்ஸாக எடுத்துக்க மாட்டீங்க. ஸோ காப்பிங்கில் ஒரு டிசைனோட ஃபைனல் ரிசல்ட்ஸை மட்டும்தான் நீங்கள் வந்து பாரோ பண்ணுவீங்க. பட் இன்ஸ்பிரேஷனில் அந்த டிசைன் எதனால் ஒர்க் ஆச்சுன்ற அந்த பிரின்சிபலை தான் நீங்கள் பாரோ பண்ணுவீங்க. ஸோ இதுதான் காப்பிங்க்கும் இன்ஸ்பிரேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ப்ரொஃபஷனல் டிசைனர்ஸ் ஒரு ரெஃபரன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு அந்த டிசைன் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்கறத தாண்டி அதில் உள்ள பிரின்சிபல்ஸ் எல்லாம் அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க. அதுக்காக ஒரு 5 ஸ்டெப் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டெப் என்னென்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட், டிசைன் பர்பஸ். நீங்கள் பண்ண போகிற டிசைன் எந்த ஒரு பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ண போகுது அப்படின்ற விஷயத்த நீங்கள் அனலைஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு மூவி போஸ்டர் கிரியேட் பண்ணிங்கன்னா அதில் அந்த மூவியோட எமோஷனை கன்வே பண்ணணும். இதே இது நீங்கள் ஒரு ஒர்க் ஷாப்போட போஸ்டர் டிசைன் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணணும். இல்லை ஒரு லக்ஸுரி பிராண்டுக்கான ஒரு போஸ்டர் டிசைன் பண்ண போகிறீங்கன்னா அந்த பிராண்டோட ஸ்டேட்டஸை மீன் பண்ணுற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணணும். ஸோ ஒரு பர்பஸ் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அந்த விஷுவல் அப்ரோச்சே சேஞ்ச் ஆகும், நம்மளோட டிசைன் ஒர்க் ஃப்ளோவும் சேஞ்ச் ஆகும். அண்ட் செகண்டா, ஹூ இஸ் யுவர் ஆடியன்ஸ். நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை முடிச்சோடனே நம்மளுக்கு வர்ற அடுத்த கேள்வி, யார் நம்மளோட ஆடியன்ஸ்ன்னு தான். நீங்கள் ஒரு ஆடியன்ஸை டார்கெட் பண்ணும்போது எப்போவுமே காமனான ஆடியன்ஸாக டார்கெட் பண்ணாமல் ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸாக டார்கெட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நைக்குமே அவங்களோட ஆடியன்ஸை ஸ்பெசிஃபை பண்ணி தான் எல்லா ஆட்ஸ் கேம்பெயினுமே ரன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அவங்க வந்து சிம்பிளாக ஒரு ஸ்னீக்கர்ஸ் கம்பெனி, பட் அவங்களோட அந்த ஸ்போர்ட்ஸ் வேர் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணுன்றதுக்காக ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜிம் ஃப்ரீக்ஸாக இருக்கட்டும், இல்லை அத்லெட்ஸாக இருக்கட்டும், அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி ஜஸ்ட் டூ இட் அப்படின்ற அந்த கேம்பெயினை ரன் பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயம். இதே இது அவங்களோட அந்த கேஷுவல் வேர்ஸ் எல்லாம் பூம் பண்ணணுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யூத் கல்ச்சர் ஆட்ஸை ரன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸுக்கு 2 டிஃப்ரெண்ட் வந்து ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸை மீன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டயத்தில் அவங்களோட ப்ராடக்ட் ரீச்சுமே அதிகமாக இருக்கும். ஸோ குட் டிசைன்ன்றது ஜஸ்ட் நம்ம டெக்கரேட் பண்ணாமல் நம்மளோட ஆடியன்ஸ் யாருன்றதை முடிவு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற டிசிஷன் எடுத்து நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டுமே பிளேஸ் பண்ணணும். அண்ட் தேர்ட் ஸ்டெப்பாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னா த டிசைன் ஸ்டைல். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 2 ஸ்டெப்பையுமே நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணாலே உங்களோட டிசைன் ஸ்டைல் வந்து உங்களுக்கு 90% ஃபைனலைஸ் ஆயிரும். ஸோ வந்து உங்களோட டிசைன் மினிமலிசமாக இருக்க போதா, இல்லை ப்ரூட்டலிசமாக இருக்க போதா, இல்லை அந்த ஆடியன்ஸ் யாருக்கு போக போகுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை கேஷுவலாக நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்களா, இல்லை பாப் வேர்ட்ஸ் வந்து இன்டியூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்ற விஷயம் எல்லாமே நீங்கள் வந்து இந்த 2 ஸ்டெப்பை ஃபைனலைஸ் பண்ணும்போதே தேர்ட் ஸ்டெப்பும் உங்களுக்கு ஃபைனல்ஸ் ஆயிரும். அண்ட் ஃபோர்த்தா, த கீ டிசைன் பிரின்சிபல்.
ஸோ நீங்கள் கலெக்ட் பண்ண ரெஃபரன்ஸோ இல்லை உங்களோட டிசைன்லேயோ எந்த ஒரு பிரின்சிபல் வந்து ஹைலைட்டடாக இருக்க போது அந்த பிரின்சிபல் உங்களோட டிசைனை பவர்ஃபுல்லாக மாற்ற போகுது அப்படின்ற விஷயத்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அது வந்து ரெப்பிட்டேஷன் மெத்தடாக இருக்கலாம், இல்லை ஸ்கேலபிலிட்டியாக இருக்கலாம், இல்லைனா ஹை கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணுறது மூலியமாகவும் உங்களோட டிசைனை பவர்ஃபுல்லாக காட்டலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் மெக்டானல்ட்ஸுமே அவங்களோட கேம்பெயின்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைவேல இருக்கிற அவங்களோட ஷாப்ஸுக்கு வந்து கஸ்டமர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக அவங்க அந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய பேனர்ஸ் வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ லெஃப்ட் டர்னுனா அந்த இடத்துல அவங்களோட லோகோவே வந்து பேனரில் கார்னரில் பிளேஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த சைடு இருக்குன்றதை மீன் பண்ணியிருக்காங்க. இதே யூ டர்ன் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றத அந்த அவங்க லோகோவில் உள்ள அந்த எம் ஷேப்பை வச்சே மீன் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த எல்லா இடத்துலையுமே அவங்க லோகோவை வந்து ரிப்பீட்டேட்டிவாக பீப்புள்ஸ்க்கு வந்து ரெகக்னைஸ் பண்ண வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பிரின்சிபல் உங்களோட டிசைனை பவர்ஃபுல்லாக மாற்றுது அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் அந்த ஒரு பிரின்சிபலை தான் நீங்கள் பார்க்குற ரெஃபரன்ஸில் இருந்துமே இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும். அண்ட் ஃபிஃப்த்தா த கீ எலமெண்ட். எல்லா ஒரு டிசைன்லையுமே ஏதோ ஒரு எலமெண்ட் வந்து ஹீரோ எலமெண்ட்டாக இருக்கும், ஆர் அது வந்து ஒரு டாமினன்ட் எலமெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஹோல் டிசைனுமே அந்த ஒரு எலமெண்ட் தான் கேரி அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீக் டிசைனாக இருந்ததுன்னா அந்த இடத்துல எல்லா எலமெண்ட்டுமே ஈக்குவலான நம்ம ஸ்பேசிங் கொடுத்துருப்பாங்க, ஈக்குவல் ஹைராரிக்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு யூசர் வந்து அந்த டிசைனில் எதை ஃபஸ்ட்டு பார்க்கணுன்ற அந்த ஃப்ளோவே கிடைக்காது, அவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து நீங்கள் பார்க்குற அந்த ரெஃபரன்ஸ் டிசைனில் அவங்க எந்த ஒரு விஷயத்த டாமினன்ட் எலமெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணனா உங்களுக்கு அந்த டிசைன் ஏன் ஒர்க் அவுட் ஆச்சுன்றதும் ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இனிமேல் நீங்கள் கலெக்ட் பண்ணுற ரெஃபரன்ஸில் இருந்து ரேண்டமாக கண்டென்ட்ஸ் எடுக்காமல் அந்த டிசைனோட பர்பஸ் என்ன, ஆடியன்ஸ் யார், அதில் என்ன எலமெண்ட் ஹீரோயிக் எலமெண்ட்டாக இருக்குது, அண்ட் அதில் என்ன பிரின்சிபல் வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கு அப்படின்ற இந்த விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த ரெஃபரன்ஸோட அவுட்புட் உங்களோட டிசைனில் கண்டிப்பாகவே கிடைக்கும். ஸோ ரெஃபரன்ஸை நீங்கள் காப்பி பண்ணுற ஸ்டேஜிலேருந்து இன்ஸ்பிரேஷன்ஸாக எடுத்துக்கிற ஸ்டேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 3 steps to steal smart. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டேக் ஒன்லி பார்ட்ஸ். ஸோ இங்கே நிறையா பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, என்ன தான் 4-5 டிசைன் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாலும் ரெஃபரன்ஸுக்கு எல்லாரும் ஏதோ ஒரு டிசைனை ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அதில் இருந்து தான் அவங்களோட ஹோல் டிசைனை ரெட்ரைவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மிஸ்டேக்கை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரே டிசைன்லேருந்து கம்போசிஷனாக இருக்கட்டும், டைப்போகிராஃபியாக இருக்கட்டும், கான்ட்ராஸ்ட் கலர் தீம்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாத்தையும் அங்கேருந்தே சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மறுபடியும் அந்த காப்பி கேட்டுன்ற அந்த கேப்பை உங்கள் தலையில் மாற்றுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் செகண்ட் பாயிண்டாக ட்வீக் இட் டு யுவர் ஸ்டைல். ஸோ என்னதான் நீங்கள் கலெக்ட் பண்ண ரெஃபரன்ஸ் டேட்டாஸ் எல்லாமே மற்றவங்களோட டிசைன்ஸாக இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே உங்களோட கேன்வாஸில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதில் உங்களோட ஸ்டைல் லைக் வந்து நீங்கள் டைப்போகிராஃபியில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை கம்போசிஷனும் உங்களுக்கு நல்லா வரதாக இருக்கலாம். ஸோ எதில் நீங்கள் ப்ரோவாக இருக்கீங்களோ அந்த விஷயத்த நீங்கள் அந்த டிசைனில் இன்டியூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல டிசைன் டேஸ்ட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட டிசைன் டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா உங்களோட அந்த ரெஃபரன்ஸும் இந்த டிசைன் டேஸ்ட்டும் கம்பைன் ஆகி ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்கும். ஸோ வந்து டிசைன் டேஸ்ட்டும் ரொம்ப முக்கியம். அண்ட் தேர்ட் பாயிண்டாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஓவர் ரெஃபரன்சிங். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் நிறைய பிகினர்ஸ்ல இருக்கும். சிம்பிளாக ரெஃபரன்ஸ் கலெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க மொத்த பின்ட்ரெஸ்ட்டே தூக்கிட்டு வந்து அவங்களோட கேன்வாஸ்க்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஓவர் ரெஃபரன்ஸ் கலெக்ட் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல உங்களோட ஒரிஜினாலிட்டியை கொடுக்க முடியாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் விர்ஜில் ஆபிலோன்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த ஒரு மற்றவங்களோட ஒர்க்காக இருக்கட்டும் அதை எடுத்து அதில் உங்களோட 3% எஃபோர்ட்ஸை போட்டிங்கன்னா அது உங்களோட தான் மாறிடும்னு சொல்லியிருக்காரு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது நம்மளோட 20% ஒர்க் அதில் போட்டிருந்தா தான் அந்த டிசைன் நம்மளுக்கானதாக மாறும். ஸோ வந்து எப்போவுமே ஓவர் ரெஃபரன்ஸ் எடுத்து நீங்கள் அதிலே மூழ்கி போயிடாதீங்க. உங்களோட ஒரிஜினாலிட்டி அந்த இடத்துல கொடுக்குற மாதிரி கொஞ்சம் ரெஃபரன்ஸ் வந்து மினிமலாக கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ் அ டிசைனராக மற்றவங்களோட டிசைன்ஸாக இருக்கட்டும், நம்ம ஆன்லைனில் பார்க்குற டிசைன்ஸாக இருக்கட்டும், இது மூலியமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறத அவாய்ட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் உங்களோட ஒர்க்காகவும் உங்களோட வாய்ஸாகவும் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணுன்றதை பார்க்குறது தான் ஒரு டிசைனரோட வேலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பின்ட்ரெஸ்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த டிசைனை காப்பி பண்ணலாம், எது நல்லா இருக்குன்றதை பார்க்காம அந்த டிசைன் என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணியிருக்காங்க, எதனால் அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்ற விஷயத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு அதை ரெஃபரன்ஸாக கலெக்ட் பண்ணுங்கள். ஒரே இடத்துலேருந்து எல்லா ரெஃபரன்ஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு மாட்டிக்கிட்டு அடி வாங்கிடாதீங்க. அதேமே மனசில் வச்சுட்டு மினிமலான ரெஃபரன்ஸை கலெக்ட் பண்ணி உங்களோட ஒரிஜினாலிட்டி அந்த டிசைனில் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அப்டேட்ஸ் தெரியும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிசைனர் மைண்ட் செட் ரிலேட்டட் கண்டென்ட்ஸுக்கு நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.